அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம கல்வெட்டுகள் சம்மந்தமான முக்கியமான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல நான் காமிக்கிற எல்லா கல்வெட்டுமே வந்து ஆல்ரெடி நடந்த ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டுன்னே சொல்லலாம். அதாவது கல்வெட்டுல இருக்கக்கூடிய அவங்களோட விஷயங்கள், அதாவது நம்ம மன்னர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இது எல்லாமே வந்து அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நெறைய படிச்சிருப்போம். ஸோ அவுட் சோர்ஸ் நெறைய படிச்சிருப்போம். நான் இந்த வீடியோல வந்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி கேட்டது, அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமானது இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்லாம் குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு நோட் பண்ணி எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். சும்மா வீடியோ மட்டும் பார்த்துட்டு போறத தாண்டி, நான் காமிக்கிற ஒவ்வொரு கல்வெட்டையுமே வந்து உங்களுடைய யூனிட் 6 நோட் போட்டிருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்ஸும் கண்டிப்பா நோட் போட்டிருப்பீங்க. ஸோ அதுல வந்து இந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 தான் இருக்கும். 20 கல்வெட்டு 22 அது சம்திங் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றா எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு இன்னும் வீடியோ கொடுக்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, புகழூர் கல்வெட்டு. அது நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். புகழூர் கல்வெட்டு வந்து சேர மன்னர்களை பற்றி குறிப்பிட்டு தான் புகழூர் கல்வெட்டு. ஓகேவா? ஸோ சேர மன்னர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். சேரன் செங்குட்டுவன் இது மாதிரி ஒவ்வொரு இயர்ஸ்லயும் ஒவ்வொரு சேர மன்னர்கள் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அவர்களை பத்தி அவருடைய சிறப்புகளை பத்தி குறிக்கக்கூடியதான் வந்து இந்த புகழூர் கல்வெட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து முதலாம் பராந்தகன். இது நம்ம ஆர்டிகல் 40 என்ன சொல்லுது? பஞ்சாயத்தை பத்தி பேசுது. ஓகேவா? ஏன் நான் ஆர்டிகல் 40 சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம பஞ்சாயத்து வந்து கொண்டு வரணும். ஊராட்சி ஒன்றியம் இருக்கணும், நகராட்சி இருக்கணும். இது எல்லாமே வந்து கிராமம் சார்ந்து மக்கள் முன்னேற்றத்துக்கு இந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்திய அரசியலமைப்புல கொடுத்திருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து முதலாம் பராந்தகன் அப்படிங்கிற சோழ மன்னன் வந்து அவரோட கிராமம், அதாவது குடைவோலை முறை முறை மூலியமா ஒரு ஊராட்சி தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து அதன் மூலியமா வந்து கிராமங்களை நிர்வாகம் செஞ்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் வந்து இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, திருக்கோவிலூர் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா முதலாம் ராஜராஜன். ஸோ இது உங்களுக்கு ஃபேமஸான ஒரு சோழ மன்னன் தான் முதலாம் ராஜராஜன். ஸோ திருக்கோவிலூர் கல்வெட்டு யாரை பத்தி பேசுதுன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. முதலாம் ராஜராஜன். அதே மாதிரி பாருங்க, குடுமியான் மலை மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து முதலாம் மகேந்திரவர்மன் இசை மற்றும் குடைவரை கோயில். ஸோ நீங்க ஆல்ரெடி எத்திக்ஸ் புக்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இவரை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேரிஷன் ஃபார் அனதர் 11th 12th கொடுத்துருக்க தாண்டி அந்த எத்திக்ஸ் புக்கில் வந்து முதலாம் மகேந்திரவர்மனை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடைவரை கோயில்கள் வந்து கட்டுறதுல ஃபேமஸான மன்னன் யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம மகேந்திரவர்மன் தான். ஓகேவா? ஸோ நரசிம்மவர்மன் அவருடைய அப்பா தான் வந்து மகேந்திரவர்மன். ஸோ மகேந்திரவர்மன் இசை மற்றும் குடைவரை கோயில். குடைவரை கோயில் அப்படின்னா ஒரு பாறையை வந்து முழுசா செதுக்கிறது. அதாவது புதுசா ஒரு கோவிலை கட்டாம ஆல்ரெடி ஒரு பாறை இருக்கும் இல்லையா? மிகப்பெரிய பாறை. ஸோ அதை வந்து குடைஞ்சு ஒரு கோவிலை உருவாக்குறது தான் வந்து அந்த குடைவரை கோயில் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. குடுமியான்மலை மண்டகப்பட்டு கல்வெட்டு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, காசக்குடி செப்பேடு வந்து நந்திவர்மனை பத்தி சொல்லக்கூடியது. ஓகேவா? காசக்குடி செப்பேடு வந்து நந்திவர்மனை பத்தி சொல்லக்கூடியதான் காசக்குடி செப்பேடு. அதே மாதிரி கூரம் செப்பேடு வந்து பிரமேஸ்வரன். ஓகேவா? கூரம் செப்பேடு இது அவ்வளோ முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, திருமயம் கல்வெட்டு பல்லவர்களை பத்தி சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல. திருமயம் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பல்லவர்களை பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, பூலாங்குறிச்சி கல்வெட்டு வந்து களப்பிரர்கள். ஸோ களப்பிரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிபி 3 to 6 வரைக்கும் இந்த களப்பிரர்கள் தான் நம்ம இந்தியாவை ரூல் பண்ணியிருப்பாங்க. இந்தியா மீன்ஸ் தென்னிந்தியாவில் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பத்தின குறிப்புகள் எந்த கல்வெட்டுல இருக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. பூலாங்குறிச்சி கல்வெட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, செந்தலை கல்வெட்டு வந்து முத்தரையர்கள் பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ செந்தலை கல்வெட்டு வந்து முத்தரையர்கள். ஸோ அவங்களும் ஒரு அரசாட்சி குடும்பம் தான். எப்படி சோழ மன்னன் சேர மன்னன் ஆண்டாங்களோ அதே மாதிரி முத்தரையர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு அரசாட்சி குடும்பம். ஸோ அவங்கள பத்தி சொல்லக்கூடியதான் வந்து இந்த செந்தலை கல்வெட்டு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, அரசலூர் கல்வெட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. 4ஆம் நூற்றாண்டு இசை தொடர்பான குறிப்புகள். ஸோ 4ஆம் நூற்றாண்டுல இசை எப்படி இருந்துச்சு அப்படின்ற குறிப்புகள் வந்து எந்த கல்வெட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசலூர் கல்வெட்டுல வந்து இதனுடைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, ஹதிகும்பா கல்வெட்டு கலிங்க அரசன். கலிங்கம்னா என்னது? ஒடிஷா இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம கலிங்கம் நம்ம சொல்லுவோம். கலிங்க அரசன் காரவேலன் மூவேந்தர்களை பற்றியும் குறிக்கிறது. ஓகேவா? ஸோ ஒரிசாவும் குறிக்கிறது. அது மட்டும் இல்லாத சேர சோழ பாண்டியன் இது மாதிரி மூவேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. ஹதிகும்பா கல்வெட்டு. இது ஆல்ரெடி 2-3 டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஐகோல் கல்வெட்டு வந்து 2ஆம் புலிகேசி, அதாவது ரவி கீர்த்தி இருக்கார் இல்லையா?
இது நம்ம 12th ஐ திங்க் 12th 11th நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஐகோல் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லையா, அதாவது நரசிம்மவர்மனோட அப்பா இருக்கார் இல்லையா, ஸோ அவரை வந்து கொண்டிருப்பாரு. கொண்டிருப்பார் மீன்ஸ் போர் செய்து அவர் வந்து கொண்டிருப்பாரு. எங்க அப்பாவே நீ கொண்ட அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மவர்மன் வந்து வாதாபியில போய் இந்த இரண்டாம் புலிகேசியை வந்து கொண்டிருப்பாரு. ஓகேவா, போர் தொடுத்து, அதாவது இரண்டாம் புலிகேசி மகேந்திரவர்மனை கொண்டிருப்பாரு. ஸோ மகேந்திரவர்மன் மகன் வந்து யாரு அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஸோ அவரை தான் வந்து இரண்டாம் புலிகேசி மேல படையெடுத்து போய் வாதாபியில, அதனாலதான் நரசிம்மவர்மனை வாதாபி கொண்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியம் ஐகோல் கல்வெட்டு. அதுக்கு பிறகு குடுமியான் மலை மண்டகப்பட்டு கல்வெட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். முதலாம் மகேந்திரவர்மன் இசை மற்றும் குடைவரை கோயில். அடுத்து கரந்தை திருவாலங்காடு செப்பேடு. ஸோ இந்த செப்பேடு வந்து முதலாம் ராஜேந்திர சோழன். கரந்தை திருவாலங்காடு செப்பேடு யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் இருக்கார் இல்லையா, ராஜேந்திரன் ராஜராஜன், முதலாம் ராஜராஜன் மகேந்தா வந்து ராஜேந்திர சோழன். ஸோ அவரை பத்தி சொல்லக்கூடிய செப்பேடு எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. கரந்தை திருவாலங்காடு செப்பேடு. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, அன்பில் செப்பேடு வந்து சுந்தர சோழன். அதாவது அன்பில் செப்பேடு அப்படிங்கிறது சுந்தர சோழன் இரண்டாம் பராந்தகன். ஸோ உங்களுக்கு அந்த சோழ மன்னர்களை பத்தி அதிகமான கல்வெட்டு மற்றும் செப்பேடுகள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவளை பத்தின முக்கியமான குறிப்பு தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தொடர்ச்சியா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, கன்னியாகுமரி கல்வெட்டு வந்து யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா, விஜயாலய சோழன். ஸோ இந்த வித்தியாசமான கல்வெட்டுலாம் வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி கேட்டது ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்காது இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்லாம் எடுத்து வச்சு படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேவா, ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரே விஷயத்த படிச்சிருப்பாங்க. பட் தெரியாத விஷயத்த யாரு எக்ஸாம்ல போடுறாங்களோ அவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதனாலதான் நீங்க படிக்கிறது ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த படிக்கிறது ஓகே, மற்றவங்களுக்கு தெரியாது நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளவு தூரம் கவர் பண்ணிட்டு போறோமோ ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பெட்டர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா, ஸோ நான் அவ்வளவுதான் முடிய போது பாருங்க. மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர் கால கிராம நிர்வாகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சோழர் கால நிர்வாகத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, சோழர் கால நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டு எது, உத்திரமேரூர் கல்வெட்டு. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து சோழர்கள் வந்து எப்படி கிராமத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் அது. அதே மாதிரி மானூர் கல்வெட்டு வந்து பாண்டியர் கால கிராம நிர்வாகம். ஸோ பாண்டியன் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க எப்படி கிராமத்தை நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ மானூர் கல்வெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மாங்குளம் கல்வெட்டு நெடுஞ்செழியன் பற்ற குறிப்பு தான் அந்த மாங்குளம் கல்வெட்டு. ஓகேவா, அடுத்து பாருங்க, வேள்விக்கூடு செப்பேடு வந்து ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். ஓகேவா, வேள்விக்கூடி செப்பேடு வந்து ஜடில பராந்தக நெடுஞ்செழியன். அடுத்து கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம தமிழ் புக்லயே இருக்கு ஸ்கூல்ல. ஓகேவா, ஸோ பாண்டியர்களின் சிற்பக்கலை மற்றும் கல்வெட்டுகள். ஸோ பாண்டியரோட சிற்பக்கலை எப்படி இருக்கு, ஸோ அவங்களுடைய நடைமுறை வாழ்வியல் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லக்கூடிய கல்வெட்டுன்னு கேட்பாங்க. கழுகுமலை வெட்டுவான் கோயில். ஸோ இங்க வந்து அதிகமா சமணர் படுகைகள்லாம் நிறைய இருக்கிறதா கூட நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புக்ல. ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு வந்து பல்லவர் கால நிர்வாகம் மற்றும் கலை சிறப்புகள். ரொம்ப ரொம்ப முக்கியம். திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு வந்து பல்லவர் காலத்தோட நிர்வாகம் மற்றும் கலைச்சிறப்புகள். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து சொல்லக்கூடியதுதான் அந்த திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு அப்படிங்கிறது. ஏன்னா பல்லவர்கள் வந்து அதிகமா நம்ம தென்னிந்தியா மீன்ஸ் நம்ம தென் தமிழகத்தை வந்து அவ்வளோ ஆட்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. மேக்சிமம் வந்து இந்த காஞ்சிபுரம், அடுத்து திருச்சி, இது மாதிரி ஒரு தமிழ்நாடோட சென்டர் பாயிண்ட் வரைக்குமே மேக்சிமம் பல்லவர்கள் ஆட்சி தான் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ரொம்ப ஷார்ட் தான், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த கல்வெட்டு எல்லாம் தயவு செஞ்சு ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சும்மா நம்ம ஏதோ பார்த்தோம் அப்படின்னு படிச்சோன்னு இல்லாமல் ஸோ ஒவ்வொன்றையும் எடுத்து எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கல்வெட்டு பற்றி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் 2024 குரூப் 4 பாருங்க, அதில் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து யூனிஃபார்ம் கல்வெட்டு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூனிஃபார்ம் கல்வெட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இது தெரியாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யூனிஃபார்ம் கல்வெட்டு யாரை பற்றி சொல்லுது, ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட்ல வந்து அதாவது எந்த மன்னனுக்கும் யாருக்கும் நடந்த ஒப்பந்தத்தை பற்றி சொல்லுது யூனிஃபார்ம் கல்வெட்டு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2024 குரூப் 4ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய வீடியோ கொடுக்கலாம். ஸோ போக போக இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் என்னோட சேனல்லாம் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.